மானிய கோரிக்கையில் 22வது பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க. யார்? இந்த நாட்டுடைய முதலமைச்சர் சட்டமன்றத்தில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்துறை சார்பாக கொள்கை விலக்கு குறிப்பில் இடம்பெற்றிருக்கிறது. 22வது பக்கத்தில் என்ன சொல்றாங்கன்னா, பள்ளி மற்றும் கல்லூரிக்கு அருகில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வது சம்பந்தமாக மிக பெருளவில் நுண்ணறிவு தகவல் சேகரிக்கப்பட்டு அதன் பேரில் 2138 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 2138 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதில் கைது செய்யப்பட்டது 148 பேர். எஞ்சியவர்கள் என்ன ஆனாங்க? அவருடைய கொள்கை விளக்கு குறிப்பில் முதலமைச்சர் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட அந்த கொள்கை விளக்கு குறிப்பிலே சுட்டிக்காட்டியது 2138 பேர் வழக்கு பதிவு செய்யப்பட்டு 148 பேர் தான் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார். எஞ்சியவர்கள் என்ன ஆனாங்க? மற்றவர்களெல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே அவருடைய செல்வாக்கை பயன்படுத்தி அவர்களை வெளியே தப்பித்து விட்டார்கள். காவல்துறை கையில் கட்டப்பட்டுகின்றன. காவல்துறை திமுகவுடைய ஏவல் துறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய கொள்கை விளக்கு குறிப்பில் தான் நான் சொல்றேன். அவர்களே கல்லூரிக்கு அருகிலும் பள்ளிக்கு அருகிலும் போதைப்பொருள் விற்பனை செய்வதாக அவர்களே ஒத்துக்கிட்டாங்க. சொன்னதாக 2138 வழக்கில் பதிவு செய்யப்பட்டதாக கொள்கை விளக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறாங்க. ஆக எஞ்சியவர்கள் என்ன செய்தார்கள் என்று நான் சட்டமன்றத்தில் கேட்டதுக்கு பதிலே சொல்லல. ஆக எஞ்சியவர்களாம் இப்படி இன்றைய தினம் பிடிபட்டவர்கள் தான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றோம்.